சாகட் KN-26 இது என்ன புது வார்த்தையாக இருக்குன்னு கேட்டால் ஈரான் வடகொரியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிசைல்ஸ் தான் இது. இதை ரஷ்யா பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் இப்போ அடுத்து நம்ம பேச போகிறோம். அதோடு சேர்த்து அணு ஆயுதங்களை அமெரிக்கா உக்ரைனுக்காக அனுப்பி வைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தகவல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இதை யார் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு புறம் ஜெர்மனி தனது மக்களை பாதுகாக்கிறதுக்காக பெரிய பங்கர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரஷ்யா டைரக்டாக ஜெர்மனி மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அச்சப்படுறாங்க அவங்க. இதெல்லாத்தையும் தாண்டி உக்ரைனை சேர்ந்த பொதுமக்கள் இல்லை, ரஷ்யாவை சேர்ந்த பொதுமக்களை உக்ரைன் நாட்டுக்காரங்க தூக்கில் தொங்க விட்டு அழகு பார்க்குறாங்களாம். இப்படி ஒரு கொலை பாதகத்தை உக்ரைன் ஏன் செய்கிறாங்க? எல்லாத்தையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வேர்ல்டு வார் 3 நோக்கி நகர்த்துவதற்கு நாட்டோ நாடுகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள் நாட்டிலே வச்சுக்கோங்க, ஏற்றுமதி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உக்ரைன் மீது ஒரு பயங்கர புகார் ஒன்று சொல்கிறாங்க. ப்ரோ ரஷ்யன்ஸ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள உக்ரைன் தூக்கில் போட்டு தொங்க விடுது அப்படிங்கிற ஒரு விஷயம். எதனால் அப்படின்னா ரஷ்யாவை கோபப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. அது மட்டும் கிடையாது, டான்பாஸ் அப்படிங்கிற நகரில் பொதுமக்களை இந்த படுபாதக செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் அப்படின்னு. தவறான கொடியை உக்ரைன் ஏற்றுகிறது அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கையாக இருக்குது. மிரோஸ்னிக் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இவங்க வார் கிரைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு RT நியூஸில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2022 புச்சா படுகொலையை இது நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். ஜெர்மனியினுடைய முன்னாள் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் அவங்க சுயசரிதை எழுதியிருக்காங்க. 1954 2021 வரைக்கும் அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க பார்த்தது, ரசித்தது, விபரீதங்கள் இது எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. அதில் ட்ரம்ப்பையும் புட்டினையும் பற்றி சில வார்த்தைகள் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே குழந்தைகள் அப்படிங்கிற வார்த்தையும், இவங்க 2 பேருமே குழந்தை போன்ற மனமுடையவர்கள் அப்படிங்கிற வார்த்தை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான நெருங்கி பழகும்போது மட்டும்தான் தெரியும். நீங்கள் பெரிய பெரிய இன்னும் வரலாற்றில் மிக முக்கியமான தலைவர்கள்லாம் பூனையை பார்த்து பயந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. உலகத்தையே கட்டியாளணும்னு நினச்ச ஒரு தலைவர் பூனையை பார்த்து பயந்தானா அப்படின்னு சொல்லிட்டு சுயசரிதையை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புட்டினை பற்றிய செய்திகளும் நாளைய வரலாற்றில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக படிப்பாங்க. ஜெர்மனி ரஷ்யாவை பார்த்து பயப்படுது. அதுக்கான காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதே வேளையில் எப்போ வேணாலும் ரஷ்யா ஜெர்மனி மீது போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற அச்சத்தினால எல்லா மக்களையுமே பங்கரை நோக்கி ஓட சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த சுரங்கப்பாதை, பங்கர் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அங்கே அது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு வீடு இருக்குன்னா வீட்டுக்கு கீழே கண்டிப்பாக பங்கர் இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஜெர்மனியில் இருக்குது. ஏன் அப்படின்னா போர் பதற்றம் இருக்கும். இது ஹிட்லருடைய காலகட்டத்தில் இருந்தே அந்த மாதிரியான செட்டப்பில் தான் வச்சுருக்காங்க அவங்களுடைய வீடுகள் எல்லாமே. இப்போ 579 செட்லர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாதுகாப்பு பெட்டி, பங்கர் இது எல்லாமே மக்கள் தங்குறதுக்கான வாய்ப்பு. இதை அரசாங்கமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் ஒரு 5 லட்சம் மக்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிறவங்களாம் உங்களுடைய வசதிப்படி உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிறது தான் ஜெர்மன் சைடில் சொல்லப்படக்கூடிய விஷயம். இது ஜெர்மனியினுடைய சான்சலரே டைரெக்டாக அறிவிக்க கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் அறிவிக்கப்படாத ஒரு உத்தரவுகள். அதே நேரத்தில் அது ஜெர்மனி இருக்கக்கூடிய மக்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஃப்ரான்ஸ் தன்னுடைய மிசைலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கால்ப் EG அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லாங் ரேஞ்ச் மிசைலை பயன்படுத்திக்கிறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே யூகேவினுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல் இந்த ஸ்டோம் ஷேடோவையும் பயன்படுத்தி பார்த்துட்டாங்க உக்ரைன்.
இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் இப்போது ஜெர்மனி வருது. ஜெர்மனியினுடைய மிக முக்கியமான ஆயுதம் தான் இந்த டாரஸ் அப்படிங்கிற ஏவுகணை. இந்த ஏவுகணையை பயன்படுத்திக்கிறதுக்கு ஜெர்மனியும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான லாங் ரேஞ்ச் மிசைல் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்ததுனால ரஷ்யாவுக்கு இந்த 3 நாடுகள் மீது பெரிய கோபம் இருக்குது. அதனால் முதல் அடியாக இது ஜெர்மனி மீது, ஏன்னா அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க, அவங்க மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஜெர்மனி மக்கள் வந்து பெரிய லெவலில் இப்போ அச்சத்தில் இருக்கிறதுக்கான காரணம். அட்மிரல் ஒருத்தர் ரோப் பாவர் அப்படிங்கிறவர், இவர் நாட்டோவில் முன்னாடி வந்து மிக முக்கியமான இராணுவத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார், அட்மிரல் போஸ்டிங்கில் இருந்தார். இப்போது அவர் நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அட்வைசராகவும் இருக்கார். அப்போது இந்த 32 நாடுகளுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது, உங்களுடைய நாடுகளில் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கல்ல பொருட்கள், அதை எல்லாத்தையுமே நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, எந்த பொருளையும் ஏற்றுமதி செய்யாதீங்க, இப்போவே வந்து உங்களுடைய தானியங்கள், உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய வழியை பாருங்கள், நீங்கள் காசு கூட வந்து வெவ்வேறு இடங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்துருக்காரு. இந்த எச்சரிக்கை மணி இப்போ ஏன் வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போது ஒரு பெரிய வார் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான உணவு தானியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை அந்த நாட்டினர் செய்வாங்க. அப்போது 32 நாடுகளும் யூரோப் கண்ட்ரீஸோடு சேர்த்து இந்த நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 32 நாடுகளுக்கும் இந்த எச்சரிக்கை மணி கொடுக்கப்படுது அப்படின்னா அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக எவ்வளவு பெரிய போருக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஈரானில் தயாரிக்கப்பட்ட 188 இந்த சாகட் ட்ரோன்ஸை வந்து இப்போது உக்ரைனை நோக்கி ரஷ்யா செலுத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ 95 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸை வந்து அவங்களால தடுக்க முடியல உக்ரைனால். மீதி இருக்கக்கூடிய அந்த ஏவுகணையை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய 17 ரீஜியன்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இது வந்து ரேடாரில் அவங்க தாக்க போகிறாங்க அப்படிங்கிறது பதிவாகவே இல்லைங்கிறது தான் உக்ரைனுக்கு பெரிய ஷாக்கு. இது வந்து எலக்ட்ரானிக் ஜாமர் மூலிமா அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஏவுகணையை ஏவுறீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த நாட்டில் இருக்கும். இப்போது இந்த ஏவுகணையை பாதுகாக்கிறதுக்கே அனுப்புகிறாங்கல்ல, அந்த ஏவுகணையை பாதுகாக்கிறதுக்கே அது எந்த ஒரு ரேடார்லையும் சிக்காத அளவிற்கு இந்த வார்ஹிட்டுக்கும் இந்த மிசைலுக்குமே பாதுகாப்பு கொடுத்து அனுப்புகிறாங்க. இதுதான் ரஷ்யாவினுடைய புதிய ஸ்ட்ராட்டஜி. அது ஈரான்கிட்டருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதோடு 4 இஸ்காண்டர் எம் பாலிஸ்டிக் மிசைலையும் எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னா உக்ரைன் மீது பயன்படுத்தியிருக்காங்கிறது தான் இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுது. இதோடு சேர்த்து வடகொரியாவினுடைய ஆயுதமும் பயன்படுத்தியிருக்காங்க. அதையும் நான் வரிசையாக சொல்கிறேன். ரஷ்யாவினுடைய டிமிட்ரி மெட்வெடேவ், இவர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நபர் தான், ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் அவர். ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை தானே. அந்த வகையில் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து அணு ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வருவதற்கான காலங்கள் அப்படிங்கிறது வந்து சேரும். அது கூடிய விரைவில் நடக்கும். இதற்கான ரிப்போர்ட் எங்கள் கையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மெட்வெடேவ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது ரொம்ப ரொம்ப ஷாக்கான விஷயம்தான். லாங் ரேஞ்ச் மிசைலுக்கே இவ்வளவு பெரிய ஓர்சனிக் மிசைல்லாம் வந்து ரஷ்யா திருப்பி அனுப்பிச்சிருக்கு, அதை தடுப்பதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ரைட்டா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அணு ஆயுதங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்தது அப்படின்னா ரஷ்யா கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லையா? அப்போ அவங்க இதை பயன்படுத்தினா என்ன ஆகுங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இன்டர்ஃபேக்ஸ் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புதிய கிராமம் ஒன்றை கைப்பற்றியிருக்காங்க ரஷ்யா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் அதில் இழந்த பகுதிகள் எல்லாத்தையும் ரஷ்யா மீட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி. இன்னொரு புறம் கோபங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் உக்ரைனில் முக்கியமான கிராமம், அந்த கிராமத்தை ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே வேளையில் இந்த ஜாப்போரிஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுமின் நிலையம் இருக்குது. அந்த அணுமின் நிலையம் ரஷ்யாவில் இருக்குது. அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த அணுமின் நிலையத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுடைய 3 ட்ரோன் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. அந்த 3 ட்ரோனையுமே ரஷ்யா வந்து தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட். ஸோ ரஷ்யா ஒரு பக்கம் டிஃபென்ஸ் பொசிஷனை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே அட்டாக்கிங் மோட்லையும் பயங்கரமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் படிக்கக்கூடிய செய்திகள் மூலியமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தெர்னோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நகரத்தின் மீது இப்போ தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த நகரமும் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் போல். அது மட்டும் கிடையாது, அவங்க குறிப்பாக அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், உற்பத்தி ஆலைகள், இந்த ட்ரோன் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல தொழிற்சாலைகள், அந்த ஆலைகள் மீது அட்டாக் நடத்துகிறாங்களாம். மேலும் மேலும் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது, லான்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த ரஷ்யா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் ஆயுதங்கள் வாங்கினீங்கன்னா கூட அதை லான்ச் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் லாக் பண்ணுறதுக்கான வேலையை இப்போது ரஷ்யா செய்கிறாங்க.
நார்த் கொரியாவில் ஒரு ஆயுத தொழிற்சாலை ஒன்று ரெடி பண்ணாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் நம்ம செய்தியாக போட்டிருந்தோம் பிரசாத் சிக்னேச்சரை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வடகொரியாவை பற்றிய செய்திகளில் அந்த செய்தி முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் வடகொரியாவினுடைய மிக முக்கியமான KN-23 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல் அது இப்போ ரஷ்யாவுக்கு போயிருக்கு. அதையும் வச்சு உக்ரைனை தாக்குறதுக்கான வேலையை ரஷ்யா தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இந்த KN-23 பற்றிய விவரங்களையும் எடுத்து பார்க்கும்போது வார்ஹெட் மட்டும் 500 kgயில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதனுடைய வெயிட் வந்து 3415 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ரஷ்யா தன்னுடைய தளவாடங்களில் வச்சு எதிரி நாட்டின் மீது ஏவி விட்டு அதன் மூலிமா என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்குதுங்கிறத பார்த்து அதை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள்கிட்ட டீலிங் பேசிப்பாங்க. அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அது நகரும். இதுதான் ரஷ்யா, வடகொரியா அண்டு ஈரானுடைய மிகப்பெரிய பிளானு. ஸோ தன்னுடைய ஆயுதம் எந்த அளவுக்கு பெரிய அளவில் எதிரி நாட்டின் மீது தாக்குதலை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டீலை வந்து இவங்கெல்லாம் பேசிப்பாங்க. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமானது G7 மீட்டிங் வந்து நடக்க போகுது. சீனா வந்து அந்த கேபிளை கட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, லிதுவேனியா அந்த ஏரியாவில். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சீனா தான் க்ரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் வந்து இந்த G7 மீட்டிங்கில் சப்மிட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த G7 மீட்டிங் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நவம்பர் மாதம் 25-26 நடத்துறதுக்கான பிளான் வச்சுருந்தாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்குது. மேபி வந்து அதற்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்த கட்டமாக கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பிரசாத் சிக்னேச்சரில் பகிரப்படும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.